5 வருஷமா மனவளக்கலையில் இருக்கிறேன். மனவளக்கலை வரக்கு முன்னாலே பின்னால் அப்படின்னு பார்த்தோம்னா, மனவளக்கலை வரக்கு முன்னால் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சே இருப்பேன். நல்லா பண்ணுவான். ஆனால் மடியில் கீழே போயிடுவான். மடி வருவான், கீழே வருவான். அப்பாலேருந்து பார்த்தா இது இப்படியே தான் போயிட்டு இருந்து என்னால் ஒரு மாற்றத்தை கொண்டே வர முடியல. இப்படியே இருக்கும்போது பார்த்தோன்னா சரி பார்த்துட்டு டைம் சரியில்லை உங்கள் ஜாதகத்தை போட்டு தனியாக பிரித்து விட்டாங்க. தனியாக கம்பெனி வச்சேன். கம்பெனி வச்சு ரொம்ப சிரமப்பட்டேன். அப்படிங்கும்போது தான் மனநலக்கலத்தில் உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல உடற்பயிற்சி செய்யும்போது பார்த்தோன்னா நம்மளால் நல்லா வேலை செய்ய முடிஞ்சுது. தவங்கள் பண்ணும்போது பார்த்தோன்னா கருமா போக்க முடியும்போது பார்த்தோன்னா எந்த இதுவும் இல்லை, எந்த தடங்களும் இல்லை. எந்த ஒரு தடை வந்தாலுமே அது ஈஸியாக தவம் பண்ணியே நம்மளால் பண்ண முடிஞ்சுது. இதுக்கெல்லாம் மனநலக்கலை வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா மாற்றணும். அதே மாதிரி டிசைன் படிக்கணும்னு ஆர்வம் இருந்து என்னால் முடியல. மனைவி படிக்க வச்சேன் 2 வருஷத்துக்கு முன்னால். அவன் படிச்சதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல ரொம்ப ஒரு சேஞ்சு பார்த்தோம்னா எப்படின்னா ஒரு மாமியார் மருமகளோட ஒரு பிரச்சனை எல்லா வீட்லேயும் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்க இதுதான் லைட்டாக இருந்துட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா எந்த ஒரு அம்மாவோட சண்டை கட்டினான்னு பார்த்தோன்னா அது அம்மா மட்டும் பாதிக்காது, அது திரும்பி நம்மளை தான் பாதிக்கும். அப்படி இருக்கும்போது டிசைன் படிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. மனைவி அப்படியே ஒரு மாற்றம். வீடே பார்த்தோன்னா அமைதியாகிடுச்சு. சரி படிக்கும் போது பார்த்தா நம்மளும் படிக்க 2 வருஷம் ட்ரை பண்ணி போன வருஷம் ஜாயின் படித்தேன். படித்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா உடல்நலம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த உடல் நலம் அப்படிங்கிறது உடல் பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட போய் அந்த அளவுக்கு கற்றுக்க முடியாது. டாக்டர்கிட்ட ஆன மாதிரி உடல்நல சப்ஜெக்ட். ஏன்னா உடல் நல அத்தனை பார்ட்ஸ் என்னென்ன இயங்குது, என்னென்ன உறுப்பு இருக்குது, எது எப்படி இயங்குதுங்கிற வரைக்கும் உடல்நலத்தை சொல்லி தராங்க.